ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் பேப்டிசம் எடுக்கும் பொழுது எங்கள் பாஸ்டர் கொடுத்த ஒரு ப்ராமிஸ் தானா, தண்ணியில் உள்ள இறக்கிட்டாரு. பெரிய குளம், அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 98 years 1980 ஆகஸ்ட் 15 பேப்டிசம் எடுத்து ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு அது பெரிய குளம். அதுக்கு முந்தின நாள் அந்த குளம் தண்ணியே கிடையாது, 14 தண்ணி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எங்கள் பாஸ்டர் சொன்னால், தம்பி நீ சின்ன வயசாக 13 வயசாக இருக்கிற, ஞானஸ்நானம் கொடுக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா வயசு ஒன்று ஆகட்டும், 2 வயசு போட சொன்னேன். ஆனால் பாஸ்டர் பார்த்து சொன்னேன், பாஸ்டர் சப்போஸ் அவன் எடுக்கும்போது செத்துக்குன்னா என் பழியும் போது தான் வரும், ஞானஸ்நானம் கொடுத்தே ஆகணும்னு சொல்லி பாஸ்டர்கிட்ட ஒரு கேட்டேன். அவர் உடனே கோப்பட்ட, சரி கொடுத்து நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 14th வரைக்கும் அந்த குளத்தை தண்ணியில், பெரிய குளம் அது, மாதவரம் பக்கத்தில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாதவரம் இன்றைக்கு இருக்குது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது உண்மையாக எடுக்க ஞானஸ்நானம் தேவ சுத்தமாக இருந்தால் அந்த குளம் நிரம்பி வழிடும். ஆகஸ்ட் 14 மழை பெய்யணும். இப்படின்னு ஞானஸ்நானம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாங்கள் அந்த 14th ஃபுல்லாக, ஆகஸ்ட் 14 ஃபுல்லாக முட்டி போட்டுச்சோம். ஆண்டவரே மழை வரணும், மழை வரணும், மழை வரணும். மாதிரி 5:30 மணி ஆச்சு, மழையே வரல. ஒரே கிளைமேட் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுநாள் காலையில் 10 மணிக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறோம். பாஸ்டர் சொல்லிட்டாரு, அங்கே குளத்தில் தண்ணி இல்லை, குளத்தில் இப்போ தொட்டிக்கிட்டு தான் ஞானஸ்நானம் கொடுக்குறோம். அப்போ அப்படி கிடையாது, குளம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது தண்ணி வரல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போது 5:30 வரைக்கும் நான் செபிக்கிறேன். மழையை வரல, மேகம் வரல, ஒன்றுமே வரல. மறுநாள் 5ஆம் தேதி ஞானஸ்நானம் கொடுக்குறோம். குளத்தில் தண்ணியே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலியாக கிடக்குது, ரயிலில் காஞ்சி போய் கிடக்குது. கரெக்டாக நைட்டு 6:45 மணிக்கு ஒரு பெரிய மேகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆரம்பிச்ச மழை விடிகாலம் 3:30 மணி வரைக்கும் நான் ஸ்டாப்பாக மழை பெய்து கொண்டே இருந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. காலையில் 5 மணிக்கு பார்த்தா அந்த குளம் நிரம்பி உள்ள மாடு பத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இப்போ பாஸ் மேலே உனக்கு கர்த்தர் ஓகே பண்ணிட்டா இருப்பா, நீ வா ஞானஸ்நானம் எடுத்துக்கோ. அல்லேலூயா. அப்போ அந்த குளத்தில் இறங்கி பாஸ்டர் தள்ளகி வச்சு ப்ரேயர் பண்ணி என்கிட்ட கேட்டா, நீ ஞானஸ்நானம் எடுக்கிறியே, நீ சாகிற வரைக்கும் ஆண்டு உண்மையாக இருப்பியா? உடன்படிக்கை. கர்த்தருக்கு ஊழியம் செய்வியா? உடன்படிக்கை. பரிசுத்தமாக வாழ்வியா? உடன்படிக்கை. அல்லேலூயா. என்கிட்ட கேட்டார். நான் ஞானஸ்நானம் எடுத்துக்கிறேன் ஐயா, கடைசியில் என்ன பண்ண, சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்வேன். 3 காரியம் சொன்னேன். கர்த்தருக்கு உண்மையாக இருப்பேன், கர்த்தருக்கு ஊழியம் செய்வேன், கர்த்தருக்காக வாழ்வேன் சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். அதை கேட்ட பாஸ்டர் சந்தோஷத்தை தட்டி கொடுத்து பேப்டிசம் கொடுத்தார். ஞானஸ்நானம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது உடன்படிக்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா.